இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறான், ஒரு பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுற, ஒரு கால் சமுத்திரத்தில் வச்சிருக்கிறான், இன்னொரு கால் பூமியில் இருக்கிறான். அப்போ எவ்வளவு பெரியவனாக இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி யோசித்து பார்ப்போம். இந்த பெரிய பலமான தூதனை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது, அவன் கையில் இருக்கிற புத்தகத்தை நீ போய் கேட்டு வாங்கு அப்படின்னு. அவன் கேட்டு வாங்குறான். இந்த தூதனை பார்த்தா அவனுடைய கால்களெல்லாம் அக்னி ஸ்தம்பத்தை போல இருக்கிறது, முகம் சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருக்கிறது, அவன் தலையின் மேல் வானவில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்களை குறித்து நம்ம பைபிளில் படிக்கும்போது விதவிதமான தேவ தூதர்களை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை சபை விசுவாசிகள் வேதத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். சிலர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் படிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பாஸ்டர் பிரசங்கமும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஆதியாகும் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாய், தேறினவர்களாய், தெரிந்தவர்களாய், வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ தூதர்களை குறித்து நம்ம படிக்கும்போது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை படிக்கும்போது, பூமி அதிரும்படி தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான், அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. வாசிங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அல்லேலூயா. அந்த தூதன் இறங்கி வரும்போதே பூமி அதிருது இல்லையா? அதிர்ச்சியில் வர்ற மாதிரி பூமி அதிர்ச்சி வருகிறதை போல பூமி அதிருகிறது. அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்து, மின்னல் நமக்கு தெரியும், லைட்டனிங். நம்ம பார்க்க முடியாதுல்ல, கண்ணால் சரியாக பார்க்க முடியாது, டக்குன்னு வேகமாக வேகமாக போயிடும். ஆனால் இதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையை பாதுகாத்து கொண்டிருந்த போர் வீரர்கள் செத்தவர்களைப் போல அப்படியே பயந்து விழுந்துட்டாங்க. அவன் வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவன் வஸ்திரம் வெண்மையாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உறைந்த மலை என்று சொன்னால் பனிக்கட்டியை போல வெண்மையாக இருந்தது. விதவிதமான இதோ தேவ தூதர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 1, 2 மட்டும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த சிறைச்சாலைக்குள்ளால தேவனுடைய தூதன் போய் நின்றுட்டு அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்துல சொல்றாரு, விழாவில் தட்டி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எழுந்துருன்னு சொன்ன அவன் கையில் கட்டியிருந்த விலங்கு கட்டுகளெல்லாம், சங்கிலிகளெல்லாம் தானாக விழுந்து போனது. உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னால வா அப்படின்னு அந்த தூதன் சொல்றாராம். 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், எல்லா காவலையும் தாண்டி அவனை வெளியே கொண்டு போய் விட்டார் என்று பார்க்கிறோம். இந்த தூதன் என்ன செய்கிறான்? வெளியே கொண்டு போய் விடுறாரு. அவர் உடனே அங்கிருந்து வெளியே போகிறாரு. சிறைச்சாலை எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, திறக்கப்படலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு வெளியே வந்தார் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா.
இது ஒரு தேவதூதனுடைய செயலா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13 15 வரை வாசிக்கும் போது யோசுவாவுக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்கிறான், உருவன பட்டயத்தோட நிற்கிறான். ஆதியாமத்தில் நம்ம பார்க்கிறோம், சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வச்சாரு அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அங்க ஒரு தேவதூதன் கையில சுடரொளி பட்டயத்தை கொடுத்து வச்சாருன்னு பார்க்கிறோம். இங்க யோசுவா கேட்கிறாரு, நீ யாரு? எங்கள் சேனையை சேர்ந்தவனா இல்லை எங்களுடைய எதிரியின் சேனையை சார்ந்தவனா அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே யோசுவாவிடத்தில் அந்த தூதன் சொல்லுகிறார், நான் உன் சேனையை சார்ந்தவனும் அல்ல, உன் எதிரியின் சேனையை சார்ந்தவனும் அல்ல, நான் தேவனுடைய சேனையை சார்ந்தவன், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நிற்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எந்த தூதனை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவ தூதன் வந்து இறங்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தூதனை அனுப்புவார். நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் நேரடியாக வருவார். அல்லேலூயா. இந்த பலமுள்ள தூதன் வர்றான், எதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் படிக்கும்போது தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக வரான். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. அவன் சொல்றான், இதை தான் சொல்றான். அந்த காலத்தில் நம்ம பார்ப்போம்னா, நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து ஜனங்கள் அழிக்க போகிறார்கள் என்று சொல்லி கடைசி நேரம் வரை நோவா சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த லாஸ்ட் மினிட் வரை சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியாக தேவன் போய் அந்த கதவை அடைக்கும் காலம் வரையிலும் அவர்களுக்கு உள்ளே வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அல்லேலூயா. இப்ப அந்திகிறிஸ்துவினுடைய 2வது 3 வருடத்தின் கடைசியிலே நின்று இந்த பலமுள்ள தூதன் கத்திக்கொண்டிருக்கிறான். அவன் கத்திக்கொண்டிருக்க காரணம் என்ன என்று கேட்டால், 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக நீங்கள் பிழைத்துக் கொள்ளும்படியாக, தப்பித்துக் கொள்ளும்படியாக, அந்திகிறிஸ்துவினுடைய கரத்துக்கு நீங்களாக்கி நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக காலம் சமீபமாயிற்று என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய நாட்களிலே அந்த எக்காலம் ஊதப் போகிறது. தேவ ரகசியம் நிறைவேறும். அவன் சொல்றான் பாருங்க, கடைசியாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த தூதனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கடைசி வரையிலும் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மனுஷர்களோ என்ன செய்யல? மனம் திரும்பல. அல்லேலூயா. மனம் திரும்பல. மனம் திரும்பாமற் போய் கெட்டு போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதா. அந்த காலத்தில் சிலர் சொல்லுவாங்க, இந்த வயசான பாட்டிமார்கள் கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பிசாசை நான் பார்த்தேன், அது பனைமரம் அளவு உயரமாக இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. அதாவது சாதாரண நம்ம ஊர்ல எல்லாம் பனைமரம் வந்து 40 அடி 50 அடி 60 அடி 70 அடி எல்லாம் வளரும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு அந்த பக்கம் போனால் ஒரு 10 அடி 15 அடி தான் பனைமரம் வளருது. ரொம்ப உயரமாக வளருகிறது ரொம்ப ரேர் தான். அங்கெல்லாம் ரொம்ப சின்னதாக வளரும். ஆனால் நம்ம ஊர் பாட்டிமாரெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய பனைமரத்துக்கு அளவுக்கு உயரமாக அந்த பிசாசு வந்து நின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாததா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உண்மையோ கட்டுக்கதையோ நமக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இப்படி சொல்லுவாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சபையில் ஒரு சகோதரி ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. புருஷன் குடிகாரன், எப்பொழுதும் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் ஸ்தோத்திரம் சொல்கிறத வச்சுக்கிட்டு இவனு ஸ்தோத்திரம் சொல்லி பரியாசமாக ஸ்தோத்திரம் சொல்லுவான். அப்புறம் பரியாசமாக லேலியா சொல்லுவான். அவன் மட்டும் சர்ச்சுக்கு போவான், ஆனால் அவன் போக மாட்டான். அவன் குடிகாரன் வீட்டில் தான் இருப்பான். இந்த குடிகாரன் ஒரு நாளைக்கு அவன் தன்னுடைய வீட்டை நோக்கி இரவு வந்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய உருவம், கருத்த உருவம்
ஒரு பனைமரத்தை களவு உயரத்தில் அவனுக்கு எதிரே வந்து நின்றதாம். அவன் பயந்து நடுங்கிட்டானான். இது நடந்த உண்மை சம்பவம். அப்போ பயந்து நடுங்கவனை என்ன செய்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு அவன் மனைவி சொல்லுகிறது ஞாபகத்தில் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. அவன் பார்க்குறான், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அது கொஞ்சம் சின்னதாக மாறிச்சான். மறுபடியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சத்தமாக வாயை திறந்து பயத்தில் கை கால் நடுக்கத்தோடு சொல்லிகிட்டே இருக்கிறான். சொல்லி சொல்லி கடைசியில் அது ஒரு சின்ன ஒரு பனம்பழம் போல மாறி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவன் சொல்கிறான், அப்போ மனைவி சொல்கிற இந்த இயேசு ரத்தம் ஜெயத்துக்கு இவ்வளோ வல்லமை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான். நீ சொல்கிற இயேசு ரத்தம் ஜெயம் என்னை இன்று காப்பாற்றினது, ஆகவே நான் உயிரோடே வந்தேன். அல்லேலூயா. இது ஒரு நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் சொன்னார் பாருங்க, அதை கேட்டு தான் நான் சொல்கிறேன். அப்போ சில சமயங்களில் பிசாசு கூட இவ்வளோ உயரமாக இருக்கலாம், ஆனால் இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னால் உடனே அது ஓடிவிடும். அல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க, இந்த 10ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இந்த தூதன் வந்து இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபோதும் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தூதன் தான். ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமையோடு நிற்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை யோவான் மனுஷகுமார் என்று காண்கிறார். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:17 அவன் ஆண்டவருடைய பாதத்திலே போய் செத்தவனை போலே விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களெல்லாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை யோவான் காண்கிறான். அல்லேலூயா. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இல்லை, நீ கையில் இருக்கிற அந்த திறந்த புத்தகத்தை போய் கேட்டு வாங்கி என்று சொல்லப்பட்டபடியே அந்த உயரமான அந்த பெரிய ஒரு சமுத்திரத்தில் ஒரு பாதத்தை தன்னுடைய சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து நிற்கிற அவனை சுற்றி மேகம் இருந்தது. அப்படின்னா அவன் எவ்வளவு உயரமாக இருந்திருப்பான். அவன்கிட்ட போய் கேட்க சொன்னார். அவன் கேட்ட அவன் தான் சொல்றான், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கடைசி காலத்துல தான் வந்திருக்கிறோம். நமக்கு கடைசி காலமாக இருக்கலாம், இந்த உலகத்திற்கு கடைசி காலமாக இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை அறிவுறுத்தும்படியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்னா, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல் ஆர்ப்பரித்தான் என்று 3வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரிக்கிறான். எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அவன் சத்தம் இடும்போது 7 இடிகள் இடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கினது 7 இடிகள் இடித்தது. ஆவியானவர் வர்ற நேரத்தில், ஆண்டவர் கிரியை செய்கிற நேரத்தில் 7 இடிகள் இடிக்கிறது வேதத்தில். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த 7 இடிகளும் இடித்தது. அந்த இடிகளோடு கூட சொன்ன வார்த்தை யோவான் எழுத ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அதை முத்திரை போடு, அதை நீ எழுதாத, அது தேவனுடைய ரகசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள். சில காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு. அது ஆண்டவருக்கு உரியவைகளாய் இருக்கிறது. வாசிக்கலாம். மறைவானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் உரியவைகள். இங்கே அவர் வாசிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை முத்திரை போடு, அதை நீ எழுதண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது நீ எல்லாருக்கும் சொல்லண்டா. அந்த 7 இடி இடிக்கும் போது தேவனுடைய என்ன சத்தம் வருகிறதோ அதை எழுத வேண்டாம், முத்திரை போடு,
அதை மூடி வை என்று சொல்லுகிறார். மறைவானவைகள் தேவனுக்குரியது, எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கின்றான். சில நம்முடைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவரை மறைச்சு வைக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதில்ல, மறைச்சு வைக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு நாள் செத்து போவோம், உண்மைதான். ஆனால் எப்போ சாவோன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? சில சமயங்களில் சிலருக்கு ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு சிலருக்கு தான். மற்றவங்கெல்லாம் எப்போ இந்த உலகத்தை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படி தானே? சில காரியங்களே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சிலருக்கு அதை சொல்லாமல் மறைச்சு வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆகவே மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். அல்லேலூயா. நம்ம காரியத்தை சில சமயங்களில் கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், ஆண்டவர் எப்போ இந்த உலகத்தை விட்டு நான் போவேன்? கர்த்தருடைய நாமம் மையப்படுவார். என்னுடைய தகப்பனார் தன்னுடைய வயதான நேரத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார், ஆண்டவரே நான் படுக்கையில் கிடக்கக்கூடாது, எப்போ என்னை நீர் நான் இந்த ஊழியத்துக்கு உமக்கு பிரயோஜனம் இல்லையோ அப்போ நீர் என்னை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். சொன்னார், இப்படி தான் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் படுக்கையில் கிடக்கக்கூடாது, எப்போ நான் ஊழியத்தினுடைய நாட்கள் முடிகிறதோ அப்போ நீர் என்னை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எப்போ போகிறேன்னு அவருக்கும் தெரியாது. திடீர்னு ரொம்ப முடியாமல் ஆச்சு. கொஞ்ச நாள் நல்லா அவர் 82 வயசு வரையிலும் நல்லா நடந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். இப்போ இருக்கிற ஆட்களை மாதிரியெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். 2002 இறந்து போனார். அவர் மரணம் அடைகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால், ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னால் அவரே தனியாக பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தார். வந்துட்டு அப்படியே படுத்தார். ஒரு 2-3 நிமிஷத்தில் இறந்து போனார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளவு சாதாரண. கடைசி நேரத்தில் அவர் பாத்ரூம் பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு மருமகன் கூட போனார். கையை தட்டிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவரே நடந்து போனார். வந்து படுத்தாரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சில சமயங்களில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கடைசி நேரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாலும் என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், இதை நான் பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னு நம்ம கேட்போம்னா அதை கட்டாயம் ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம சில முக்கியமான காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம்னா ஆண்டவர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இவன் சொல்றான் பாருங்க, இந்த பலமுள்ள தூதன் சொல்றாரு, இனி காலம் செல்லாது. இது ஒரு தேவனுடைய எச்சரிப்பு. ஒரு தூதனை அனுப்பி எச்சரிக்கிறார். நம்ம ஆட்கள் தூதனை அனுப்பி எச்சரித்தாலும் கேட்க மாட்டாங்க. நம்முடையவர்கள் இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்தா கூட அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு கொலை செய்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் இதற்காகவே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கும்போது ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். வாசிங்கள் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம். அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறான். நான் ஒரு சின்ன புக்கு உங்களுக்கு எல்லாரும் கொடுத்துருந்தேன் இல்லையா? 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபகலசங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்துருந்தேன். அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா தெரியும். அதில் கடைசியில் எல்லா ஆளுகைகளையும் முடிச்சுட்டு 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின உடனே 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும்படியாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யமாகிறது. அந்த சிறு புத்தகத்தை வாங்கி இதோ யோவானிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்கும்படி சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமேனால்,
10ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 10:8. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது இந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறார். அல்லேலூயா. அது எந்த புஸ்தகம் அப்படின்னு நமக்கு தெரியாது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் பிதாவாகி தேவனுடைய வலதுகரத்தில் இருந்தது. அந்த புத்தகத்தை பிதாவாகி தேவனுடைய வலதுகரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள யாராலும் கூடாமல் இருந்தது. அதை வாங்குவதற்கு தகுதி ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தான் அதை வாங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதனுடைய வலதுகரத்தில் இருக்கிற சிறிய புத்தகம், அதை யோவான் பார்க்கிறார், அப்படியே வாங்கி புசிக்கிறார். அது தேனை போல இருந்தது. அல்லேலூயா. வேத புத்தகத்தை போன்ற ஒரு புத்தகமாக இருக்கலாம் என்று நாம் கருதி கொள்ளலாம். ஆனால் அதை சாப்பிடும்போது அது தேனை போல இருந்தது. நம்முடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது மட்டுமல்ல, வேத புத்தகம் வேத வசனம் தேனிலும் தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. நம்முடைய மார்த்தாண்டம் தேனுக்கு ஒரு ஃபேமஸான இடம். ஆல் இந்தியா அளவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம்தான் மார்த்தாண்டத்தில் தேன் அவளுக்கு கிடச்சிட்டு இருந்து. தேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தெளிதேனும் தெரியும், தேன் கூடுன்னு நமக்கு தெரியும். எல்லாரும் எப்பாவது ஒரு முறை பாருங்க, தேன் கூட்டை கூட நம்ம சாப்பிட்ருக்குறோம். நம்ம வீட்டு முன்னால் தேன் கூடு வச்சுருப்பாங்கன்னா ஒரு தட்டு தேனை எடுத்து நம்ம கையில் கொடுத்தாச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு பழக்கம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தேனை போல சாப்பிடுவதற்கு அது சுவையாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் சாப்பிட்ட பிறகு அவனுடைய வயிற்றுக்கு அது கசப்பாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது அதை அவன் புசித்த உடனே சொல்றாரு, இனி போய் நீ சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாசைக்காரர்களுக்கு ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். கடைசியாக யோவானுக்கு சொல்றார், அவர் இருக்கிறது பத்மத்தீவில் இருக்கிறார், நாடு கடத்தப்பட்டவராக இருக்கிறார். இந்த புத்தகத்தை வாங்கி புசித்த போது இனி நீ தீர்க்க தரிசனம் சொல்ல போறாய். சகல ஜாதிகளுக்கும் சகல பாஷைக்காரர்களுக்கும் சகல மனிதர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாடு கடத்தப்பட்ட அந்த யோவான் அங்கிருந்து தேவன் அவரை தப்புவித்து மறுபடியும் எபேசிலே வந்து அவன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஜனங்களுக்கு பாஷைக்காரர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருந்தான். தேவன் சொன்னபடி உரைத்தபடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத வசனத்தை அதிகமாக உட்கொள்வோமே ஆனால், வேத வசனத்தை அதிகமாக நாம் புசிப்போமே ஆனால், வேத வசனம் தேனிலும் தெளிதேனிலும் நமக்கு விரும்பப்படத்தக்கதாக இருக்குமானால், நாம் அவர்களை உட்கொள்ளும் போது அதனாலே ஒரு பிரதிபலன் உண்டு. மறைவான காரியங்களை தேவனிடம் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வேத வசனத்தை உட்கொள்ள நாம் அதை பருக, அதை நாம் உட்கொள்ள, நாம் வேத வசனத்தினாலே நிரப்பப்படும் போது, நாம் வேத வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் போது சத்ருவாகிய சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். நாம் கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாம் மாறும்படியாக
இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசித்து வாசித்து இதை நாம் உட்கொண்டவர்களாய் காணப்படுவோமானால் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பலமுள்ள தூதன் கையிலிருந்த புத்தகத்தை வாங்கி யோவான் புசித்த போது அவனை தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாய் வேறே ஊழியக்காரனாக ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். நம்மை வேறே ஊழியக்காரர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக, நாம் வேறே ஆண்டவருக்கு பயனுள்ள பொருளாய் மாறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒத்தாசை தேடுவோமா? அந்த சிறு புத்தகத்தை வாங்கி அவன் புசிக்கிறான். அது அவனுக்கு தேனை போல் இருந்தது. சில சமயங்களில் ஊழியத்தினுடைய பாதை கஷ்டப்பாக இருக்கலாம். ஊழியத்தினுடைய பாதை சோதனை நிறைந்ததாக இருக்கலாம். ஊழியத்தினுடைய பாதை துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவன் என்னை நோக்கி மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இன்னொரு மாற்றத்தோடு அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் தேவ வசனத்தை உட்கொள்ளும் போது அந்த தூதனுடைய கையில் இருந்த புத்தகம் இதோ இந்த யோவானை ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வருகிறது. இந்த யோவானை ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக கொண்டு வருகிறது. யோவான் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார். கேட்டு இப்பொழுது சகல ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் போகிறார். இயேசு கிறிஸ்துக்கு 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள் 11 பேர் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் நெடுநாளாக இருந்து அவன் பூரண வயதுள்ளவனாக மரித்தான் என்று அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. அவன் அதை புசித்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். எப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுதே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.